Hi friends, வணக்கம் and welcome back to our channel. இன்னைக்கு ஒரு சூப்பரான டிப்ஸ் தான் உங்க கூட ஷேர் பண்ணிக்கணும் அப்படினு நினைக்கிறேன். நீங்க ஹவுஸ் வைஃபா இருக்கீங்களா? பணம் வந்து எப்படி சேவ் பண்றது அப்படினு சொல்லி உங்களுக்கு தெரியலையா? எந்தெந்த விஷயத்துலலாம் சிக்கனமா இருந்து நம்ம வந்து குடும்பத்தை ஓட்ட முடியும் அப்படினு சொல்லி உங்களுக்கு தெரியணும்னு நினைக்கிறீங்களா? அப்ப இந்த வீடியோ உங்களுக்காக தான். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. இப்போதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் நம்மளுடைய சேனலை பார்க்கறீங்க அப்படினா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகான் கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம தொடர்ந்து போடுற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும். சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ள போயிடலாமா? ஒரு பையனாக இருந்துட்டு 1000-2000 ரூபாய் வெளியே போய் செலவு பண்ணால் அவங்கள இந்த சமூகம் ஒரு மாதிரியும், இதே வீட்டில் இருக்கிறவங்க தேவைக்காக ஏதோ பிடிச்ச பொருள் ஒன்று வாங்கினா அவங்கள ஒரு மாதிரியும் தான் இந்த சமூகம் வந்து நடத்திட்டு இருக்கு. நம்ம கோடி கோடியாக பணத்தை சேர்த்து வச்சாலும் கடைசியில் நம்மளை புதைக்கும் போது வெறும் மண்ணோட தான் போடுவாங்க. 1 ரூபா காசை கூட உள்ளே போட மாட்டாங்க. இதுலேருந்து நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, பணத்தை சேமிங்க. அதை சேமிக்கிறதையே ஒரு வேலையாக வச்சுட்டு இருக்காதிங்க. உங்களுக்காகவும் உங்களுடைய உடம்புக்காகவும் உங்களுக்கு தேவைப்படுறது பிடிச்ச பொருள் ஏதாவது ஒன்று வாங்கி சாப்பிட்டு இப்போ இருக்கும்போதே நம்ம வந்து அனுபவிச்சுக்கிட்டா தான் உண்டு. கொஞ்சம் வயசான பின்னால் நம்மளே சாப்பிடணும் அப்படின்னு நினச்சா கூட நம்மளுடைய உடம்பு ஒத்துக்காது. அதனால் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு பிடிச்சதை செஞ்சுட்டு மீதியை வந்து சேர்த்து வைங்க. இப்போ எப்படிலாம் சேவ் பண்ணலாம், என்னென்ன டிப்ஸ்லாம் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் வந்து பட்ஜெட் போட்டுக்கணும். பட்ஜெட் அப்படிங்கிறது சும்மா எழுதி வைக்கிறது இந்த மாதிரி கூட போடலாம். பெரிய பெரிய இதில் தான் போடணும் அப்படின்னு இல்லை. பட்ஜெட் போடுறது அப்படிங்கிறது ஒரு மாதத்துக்கு நம்மளுக்கு தனித்தனியாக எவ்வளோ செலவுகள்லாம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு தனியாக நோட் பண்ணி வைக்கணும். இந்த மாதிரி எழுதி வைக்கிறது மூலமாக நம்மளுடைய செலவுகளை வந்து நம்மளால் கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். இந்த மாதம் இந்த பொருள் வாங்குறதுக்கு இவ்வளோ செலவாயிருக்கு, இது போக மீதி இருக்கிறது நம்ம இந்த தேவைக்கு வந்து பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஒரு குறிக்கோளோடு இருப்போம். அதனால ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் வந்து ஒரு பட்ஜெட் போட்டுக்கோங்க. ரெண்டாவதாக நான் சொல்லக்கூடியது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு சேவ் பண்ணுறது, அதுக்கு அடுத்து ஸ்பெண்ட் பண்ணுறது. முதல்ல சேமிக்கணும், பின்னால் நம்ம வந்து அதை செலவு பண்ணணும். எக்ஸாம்பிளுக்கு இப்போ நம்ம சேவ் பண்ணுறது பின்னால் நம்மளுக்கு உடம்பு சரியில்லாமல் போனால் கூட அந்த காசை எடுத்து செலவு பண்ணிக்கலாம். அந்த மாதிரி மீன் பண்ணி சொல்கிறேன். இப்போ உங்களுடைய சம்பளம் 100% இருந்து உங்களுடைய சம்பளத்தில் 20% மட்டும் நீங்கள் உங்களுடைய பிற்கால செலவுகளுக்காக எடுத்து வச்சுக்கோங்க. யூபிஐ கிரெடிட் கார்டு மூலமாலாம் செலவு செய்கிறது ரொம்பவே ஈஸி. ஆனால் கடைசியில் கஷ்டப்பட போகிறது நம்ம தான். அதனால யூபிஐ இந்த மாதிரி ஆப்ஸ் கிட்ட இருந்து கொஞ்சம் கவனமாக இருங்க. செலவு பண்ணுறதை கம்மி பண்ணிக்கோங்க. ரொம்ப தேவையில்லாத ஆசைகளை வந்து குறைச்சிக்கோங்க. இப்போ எது ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கே தெரியும். அந்த முக்கியமான விஷயங்களுக்கு செலவு பண்ணுறது ஒரு வந்து அத்தியாவசியமான தேவை. அதை தவிர்த்து இந்த ஆசைப்படுறது எல்லாத்துக்குமே ஆசைப்பட்டு அதுக்காக தனியாக செலவு பண்ணுவோம் இல்லையா? அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு கொஞ்ச நாள் கழித்து நம்ம நல்ல முன்னேற்றமாக ஆன பின்னால் நம்ம வந்து செலவு பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம ஒரு லெவலுக்கு போனோம் அப்படிங்கிற பட்சத்துக்கு நம்மளுடைய தேவைகள் நம்மளுக்கு என்னென்ன தேவைப்படுது அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சின்னது பண்ணி நம்ம இருக்கிறத வச்சு ஓட்டிக்கிட்டோம் அப்படின்னா பிற்காலத்தில் நம்ம நல்லா ஜாலியாக இருக்க முடியும். மாதம் மாதம் சின்ன கோல்ஸ் வைங்க. இப்போ நீங்கள் வீட்டில் தான் இருக்கீங்க, என்கிட்ட கையில் காசே இருக்காது அப்படிங்கிற பட்சத்துக்கு உங்கள் ஹஸ்பண்ட் மாதம் ஒரு 500 ரூபா கொடுக்குறாங்களா, அதை எடுத்து நீங்கள் தனியாக சேவ் பண்ணி வைங்க. 2 மாதம் ஆச்சுன்னா 1000 ரூபாய் ஆச்சு. அதே 4 மாதம் ஆச்சு அப்படின்னா 2000 ரூபாய் ஆச்சு. அதை வச்சு நீங்கள் பின்னால் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சின்ன சின்னதாக கோல் வச்சு நீங்கள் வந்து உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செஞ்சுக்க முடியும். இது மட்டும் இல்லாமல் நீங்கள் வீட்டு பக்கத்துலேயே எங்கேயாவது போயிட்டு வர்ற மாதிரி ஒர்க் இருந்துச்சுன்னா கொஞ்சம் வீட்டில் இருந்தே செய்கிற மாதிரி இந்த பிசில் வெட்டுறது இந்த மாதிரி ஏதாவது வேலை இருந்துச்சு அப்படின்னா அதை செய்யுங்க. அது செய்கிறது மூலமாக உங்கள் கையில் ஒரு 500 ரூபாய், ஒரு மாதத்துக்கு 500 ரூபாய் 1000 ரூபாய் கண்டிப்பாக நிற்கும். அதை நீங்கள் சேவ் பண்ண முடியும். ஏதாவது ஒரு விஷயத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். எக்ஸாம்பிளுக்கு சொல்லணுன்னா எஃப்டி, மியூச்சுவல் ஃபண்ட், எஸ்ஐபி இதிலெல்லாம் நீங்கள் சேவ் பண்ணுறது மூலமாக உங்களுக்கு வந்து ரிஸ்க் கம்மி. ரொம்ப லாங் டேஸ் நீங்கள் வந்து கட்டிகிட்டே இருந்தாலும் உங்களுக்கு ரிஸ்க் கம்மி. ரொம்ப நாள் கழித்து உங்களுக்கு ஒரு நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும். இது மட்டும் இல்லாமல் நீங்கள் எப்பயுமே எமர்ஜென்சிக்காக தனியாக ஒரு எல்ஐசி மாதிரி இருக்கும், அதில் அந்த ஸ்கீமில் ஜாயின் பண்ணி எமர்ஜென்சிக்காக ஃபண்ட் சேர்த்துட்டே இருங்க. ஏன்னா இந்த இருக்க போகிற உலகத்தில் எப்போ என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லவே முடியாது. எமர்ஜென்சிக்காக எப்பயுமே நம்மக்கிட்ட கையில் 100ல் 1 பங்கு, அதாவது 50% எமர்ஜென்சிக்காக நம்ம கையில் காசு இருந்துக்கிட்டே தான் இருக்கணும். நம்மளுடைய டெய்லி லைஃப்பில் நம்ம வந்து எப்படிலாம் சேவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் இப்போ பார்க்க போகிறோம். வெளியே போய் சாப்பிட்றத நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டோன்னா நம்மளால் நிறைய வந்து மிச்சப்படுத்த முடியும். அது போக இந்த எலக்ட்ரிசிட்டி பில் இருக்குது இல்லையா, இந்த தேவையில்லாத நேரத்தில் ஃபேன், டிவி, லைட் இதெல்லாம் ஆன் பண்ணி வைக்கிறது மூலமாக எலக்ட்ரிசிட்டி பில் வந்து நம்மளால் கம்மி பண்ண முடியும். அதுக்கப்புறம் டிரான்ஸ்போர்ட்டில் கம்மி பண்ண முடியும். இப்போ ஒரு இடத்துக்கு நீங்கள் வேலைக்கு போகிறீங்க அப்படின்னா அந்த வேலைக்கு போகிறதுக்கு உங்களுக்கு ஒரு ஆட்டோ இல்லை பஸ்ஸில் போனால் உங்களுக்கு ஒரு 10 rupees ஆகும். ஆனால் நீங்கள் இதுவே பைக்கில் போனீங்க அப்படின்னா பெட்ரோல் அடிக்கிறதுக்கு ஒரு 50 rupees 100 rupees சார்ஜ் ஆகுது அப்படின்னா நீங்கள் அதை கம்மி பண்ணிவிட்டு பைக்கு, பஸ் இந்த மாதிரி நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது உங்களுக்கு அந்த காசு வந்து மிச்சமாகும்.
ஒரு சிலர்லாம் பார்க்குற பொருள் எல்லாமே அழகாக இருந்துச்சுன்னா அது என்ன யூஸ்னே தெரியாது, அதெல்லாம் வாங்கிடுவாங்க. நானும் அந்த மாதிரி தான் இருந்தேன். இப்போ அதனால தான் உங்களுக்கு இந்த டிப்ஸ் சொல்கிறேன். பார்க்குற பொருள் எல்லாமே வாங்காமல் ரொம்ப அத்தியாவசியமான தேவையாக இது நம்மளுக்கு, இது இருந்தால் தான் அடுத்து வந்து நம்மளால் ரன் பண்ண முடியுமா அப்படிங்கிற பட்சத்துக்கு நீங்கள் யோசித்து பார்த்து ஒரு பொருளை வாங்குறதுக்கு முன்னால் ஒரு டைமுக்கு 3 டைமாக யோசித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதில் செலவு பண்ணுங்கள். இந்த வீடியோவில் எனக்கு தெரிஞ்ச சின்ன சின்ன டிப்ஸ், நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிற என்னோடய லைஃப்பில் நான் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண இந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இந்த டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக நம்புகிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. இதுக்கு அடுத்து வீட்டில் இருக்கிற ஒரு பொண்ணுங்களுக்கு முக்கியமாக தேவை அப்படிங்கிறது, ஏதாவது ஒரு விசேஷத்துக்கு போனால் கோல்டு, அந்த கோல்டு வந்து காயின்ஸாக சேவ் பண்ணுறது பெஸ்ட்டாக, ஜுவல்லரியாக மேக் பண்ணி ஜுவல்லரியாக வாங்குறது பெஸ்ட்டாக, எந்த ஷாப்பில் வாங்கலாம், மேக்கிங் சார்ஜ், ஜிஎஸ்டி இதெல்லாமே கம்மியாக நம்ம எப்படி வாங்க முடியும் அப்படின்னு ஒரு தெளிவான வீடியோ போடுறேன். அந்த வீடியோ வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட்ஸில் கோல்டு அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்கள், நான் அந்த வீடியோ கண்டிப்பாக எடுத்து போடுறேன். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் பார்த்துக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்போயே நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கலாம். டாடா பை பை வித் திவ்யா வித் பாண்டி.